ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் சீசன் 3 எபிசோட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய அனிம் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் PS5 கேம்ஸ் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கஸ்டு காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்காமல் அங்கே இருக்க அந்த சாசரோட எனர்ஜியை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யாரோ பேக்ரவுண்டில் இருந்து யாரோ சொல்லிட்டு இருக்காங்க நம்ம யாக கிட்ட. இப்போ யாரும் உங்களுக்கு தெரியும், இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு ஹையோட பிரின்சிபலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ இவனோட வந்து பார்த்தீங்கன்னா பவர் தான் வந்து அவ்வளோ பெரிய பவர். ஏன்னா இவனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கஸ்டி எனர்ஜியை அதோட கஸ்டி எனர்ஜியை வச்சே ஒர்க் பண்ண முடியும். அதாவது அந்த யார் உருவாக்குனாங்களோ அவனோட கஸ்டி எனர்ஜி இல்லாமல் அந்த பொம்மையோட கஸ்டி எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பேண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கஸ்ட் எனர்ஜி மூலமாக நம்ம பேண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா அவன் உருவாக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆர்டிஃபிஷியல், அதாவது சில ஜுஜுட்சு கைசரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட பாடியை வச்சு அந்த ஹியூமனோட பாடியில் வேற ஒரு சோலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயங்க வைக்க முடியும். பட் நம்ம யாகாவால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலை வந்து பார்த்தீங்கன்னா புகுத்தி அந்த சோலை வச்சு மட்டும்னா நம்ம கஸ்டி எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வைக்க முடியும். பட் அதில் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்ம யாகா உருவாக்குற எல்லா கஸ்டு காப்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கஸ்டு எனர்ஜி இல்லாமல் அந்த கஸ்டு காப்ஸோட ஓன் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு யூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிரேட் சாசரோட அவனை அறிவிச்சு அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க ரொம்ப நாளைக்கு. அதாவது ரொம்ப ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. இன்டெஃபினைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடைச்சி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு ஆர்மியவே உருவாக்க முடியும். ஒரு கஸ்ட் எனர்ஜி காப்ஸ் இருக்க ஒரு ஆர்மியவே உருவாக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படி அடைச்சி வச்சுருக்கப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொம்மை வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக்காரு. நீ ஏன் இவ்வளோ டவுனாக ஃபீல் ஆகிற, அந்த மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகிற, உன்னை சேரப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம யாகா வந்து சொல்கிறான், நான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவேன், நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, இந்த காட்டையே வந்து பார்த்தீங்கன்னா டெங்கன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா அந்த பொம்மைங்கிட்டையும் சொல்லிடுறான், நாங்கள் வந்து நீ இல்லாமல் நாங்கள் ரொம்ப லோன்லியாக இருப்போம் அப்படின்னு நம்ம டக்கர் சொல்லுது. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறோம். டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறப்ப இந்த நம்ம பாண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. நம்ம பாண்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம பாண்டாவை அடைச்சி வச்சா தான் நம்ம யாகா வந்து பாண்டாவை காப்பாற்ற வருவோம், அப்போ யாகாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டாவை அடைச்சி வச்சிருப்பாங்க. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டாவை ஒருத்தன் காப்பாற்றுவான். அப்போ பாண்டா கேட்கும், நீ எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுறேன்னு கேட்குறப்ப, நான் யாகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடமைப்பட்டிருக்கேன், ஸோ அதனால தான் நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் தான் உன்னை காப்பாற்றணும்னு வெளியே போய் யார்கிட்டையும் சொல்லிடாத, சீக்கிரமாக இங்கே தப்பிச்சிரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சொல்லிட்டு இருக்க போய் டப்புன்னு யாகாவோட ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதில் எது ஃப்ளாஷ்பேக் எது ப்ரெசென்ட் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் இது ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்கும். யாகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பொம்மையோட வந்து ஒரு 2 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெஃப்யூவோட இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொம்மைக்குள்ளே அங்கே இருக்கால ஒருத்தி உட்காந்துட்டு இருக்காள். ஸோ அவள் தான் வந்து அந்த பொம்மையோட அம்மா. ஸோ அந்த அம்மாவோட பையனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட சோலை தான் அந்த பொம்மைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாகா புகுத்திருப்பான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்டு கேட்டான் அப்படிங்கிறதுக்காக. அந்த பொம்மை இல்லாமல் இவளால் வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் அவ்வளோ பாசமாக இருந்திருப்பான் அவளோட பையன் மேலே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாகா வந்து சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட சோலை எடுத்து இந்த பொம்மைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புகுத்திருப்பான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து கேட்குது, உனக்கு ஞாபகம் இருக்கா, அதுதானே என்னோட அம்மா அப்படின்னு அந்த பொம்மை வந்து கேட்குது. ஆமாம் அம்மா, உனக்கு ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பையன். ஸோ இந்த பையனை பார்த்த உடனே இந்த பையனோட சோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பையனை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுது. ஸோ ஃபீலிங் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர்லேருந்து எழுந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் அந்த பொம்மையை நோக்கி அவங்க வேகமாக போகிறாங்க. ஸோ அந்த ஒரு எமோஷனல் சீன் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டாகா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த பையனோட சோல் எடுத்து இந்த பொம்மைக்குள்ளே வந்து வச்சுருக்கான். அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் நம்ம யாகா. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டு காப்ஸை வந்து வெளியே விடக்கூடாது. ஆஸ் பர் ஜட்ஜஸ் சோர்ஸஸோட அந்த ரூல்ஸ் படி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பட் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம யாகா வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஸோ அந்த டக்கரு இல்லாமல் அவங்க அம்மாவால் வாழவே முடியாது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாகா வந்து பார்த்திங்கன்னா சரி இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாகா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறோம்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாகா வந்து கஸ்டு காப்ஸ்குள்ளே அந்த வேறு ஒரு சோலை உள்ளே புகுத்தி அந்த சோலை வந்து பார்த்தீங்கன்னா அதோட செல்ஃப் கஸ்டு எனர்ஜி வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா வாழ வச்சிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துடுது. ப்ரெசென்ட்டில் பிரின்சிபல் யாகா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீ அந்த கஸ்டு காப்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குற அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்ட அப்படின்னா நாங்கள் உன்னைய விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான் நம்ம யாகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான் போல். தப்பிச்சு வந்துட்டுருக்கப்ப அவனை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கப்பவே அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரின்சிபலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம யாகாவை வந்து அடைச்சி வச்சுருப்பான். அந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கஸ்டு இவனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் தான் அந்த பிரின்சிபல். அட்டாக்லாம் எதுவுமே உங்களுக்கு காமிக்கல. ஜஸ்ட்டு ஒரு வயலின் அது என்ன கிட்டார் தான் வாசித்து கிட்டார்லேயே நம்ம யாகா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிடுறான். பட் இருந்தாலும் இவங்களோட கோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாகா கிட்டேருந்து அவன் எப்படி அந்த ஆர்டிஃபிஷியல் காப்ஸை அதோட கஸ்டு எனர்ஜி வச்சே ஒர்க் பண்ண வைக்கிறான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டா தான் நம்ம யாகாவோட ஒரு பையனே வச்சுக்கோங்களேன். நம்ம பாண்டாவை ஃபஸ்ட்டு உருவாக்குனதே நம்ம யாகா பிரின்சிபல் தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாகர நிலமையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரிவீல் பண்ணிகிட்ருக்கான். அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறோம் அப்படின்னு. அதாவது எப்பயுமே பாடியோட இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த சோலோட இன்ஃபர்மேஷனை எடுத்து நீங்கள் அந்த கஸ்டு காப்ஸ்குள்ளே புகுத்தி அது கூட இல்லாமல் மற்ற 3 சோலோட அந்த காப்ஸ் எனர்ஜி கஸ்டு எனர்ஜி நீங்கள் உள்ளே புகுத்தி அது 3மே ஸ்டெபிலைஸ் ஆக வைக்கணும். அது 3மே ஸ்டெபிலைஸ் ஆன வச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months அதாவது 3 மாதத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கஸ்டு எனர்ஜி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டு டெக்னிக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இந்த சீனியர் பிரின்சிபல் கேட்குறான், இதெல்லாம் நீ எதுக்கு இப்போயே சொல்கிறேன், இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ முன்னாடியே சொல்லியிருந்தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த பிரின்சிபலோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது. இப்போ ஏன் சொல்கிற, நீ சாகிற நிலமையில ஏன் இப்போ சொல்கிற, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நீ தப்பிச்சிருப்பில்ல அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஸோஸ் எதுக்கு நான் முன்னாடியே சொல்லணும், இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தந்த சாபம் பிரின்சிபல் என்ன கக்குகான்ச்சி, அவங்க என்னடா பேர் கக்குகான்ச்சின்னு ஏதோ பேர் வச்சுருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா இது நான் உனக்கு கொடுக்குற சாபம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாகர நிலமையில் அதை செத்துடுறான்னு நினைக்கிறேன். பாண்டா வந்து அங்கேருந்து வேகமாக ஓடி போய் அவனை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறான். நீ என்ன அவனை போய் காப்பாற்றுற, நீ என்ன அட்டாக் பண்ண வருவேன்னு நினச்சேன். பேண்டா அட்டாக் பண்ணது என்னோட குணமே அதுதான். ஆனால் பேண்டா வந்து பார்த்தீங்கன்னா அழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறோம் நம்ம பேண்டா. ஸோ இது ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரோவும் நம்ம இட்டாடோரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சியை தேடி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெங்கன் சமாக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, கெஞ்சி வந்து ஒரு ஃபைட் கிளப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடத்திட்டு இருக்கான். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து கெஞ்சி இருக்கான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் அவனோட ஹெல்ப்பை கேளுங்க. அவன் வந்து ஒரு நான் சோர்சருக்கும் அதாவது சோர்சர்ஸ்க்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் கிளப் நடத்திட்டுருக்கான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கிளாஸை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஹையர் அப் ஸ்குவாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிட்டு இருந்தான். அதனால தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசு சேசரோட சொசைட்டியிலேருந்து அவனை தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவன் சொல்லினதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஜெருசு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி ஃபைட் கிளப் நடத்தி சோர்சருக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப் நடத்திட்டுருக்கான். அதை பார்க்கறதுக்கு நான் சோர்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ பெட்டிங் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம இட்டாடோரியும் ஃபியூச்சரும் வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜெட்ஸு ஹை ஸ்கூலோட ட்ரெஸ்ஸில் போனாங்க அப்படின்னா கெஞ்சி கண்டுபிடிச்சி ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு பிளான் போட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சியை மீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அவனுக்கு ஹெல்ப் கூப்பிடணும். இதுதான் நம்மளோட ஒரே ஒரு கோல். ஸோ இதுக்கிடையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கெஞ்சியை பார்க்குறது அப்படின்னா நம்ம ஃபைட் கிளப்பில் ஜாயின் பண்ண தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே செக்யூரிட்டி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரானுங்க. வந்து கேட்குறாங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு அலௌட் கிடையாது, இங்கே எதுக்கு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கப்ப நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கிளப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைட் கிளப் அதை பற்றி நீ பேசக்கூடாது. ஃப்ளைட் கிளப்போட முதல் ரூலே ஃபைட் கிளப்பை பற்றி பேசக்கூடாது, அதுதான் முதல் ரூலே, நீ அதையே வந்து பிரேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி வருவான். பட் ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், சரி எனக்கு இந்த ரூலை பற்றிலாம் தெரியாது, பட் நாங்கள் 2 பேரும் ஃபைட் கிளப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் நாங்கள் ஜாயின் பண்ணணும், நாங்கள் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். செக்யூரிட்டியும்
செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அந்த பாடி கார்ட்ஸும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேத்தையும் உள்ளே விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ் யாருன்னா கெஞ்சி தான். சார் கெஞ்சி வந்து கால் பண்ணிட்டு அந்த 2 பேத்தையும் உள்ளே விடு, பட் ஃபைட் பண்ண போகிறது ஃபியூச்சரோ கிடையாது, ஃபைட் பண்ண போகிறது இன்னொருத்தன் அவன் பக்கத்தில் இருக்கானா அவன் தான் ஃபைட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்னது நான் தான் ஃபைட் பண்ணுவேன், இவன் ஃபைட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இவன் பக்கத்தில் இருக்கவன் ஃபைட் பண்ணால் மட்டும்தான் உன்னை உள்ளே விட சொல்லியிருக்காங்க பாஸ், இல்லைன்னா உன்னை உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஃபியூச்சரும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் இட்டாடோரி யூஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கும் கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணுறவன், இவன் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டில் நல்லா சாசராக இருப்பான். ஸோ அதனால் ஓகே அதுவும் நல்ல பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம இட்டாடோரி யூஜியும் நம்ம ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப்பில், அதாவது இன்றைக்கி நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப் நடக்கும் ஃபைட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காம இட்டாடோரி யூஜி வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ வெளியே போயிட்டு ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஜி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப்பில் எப்படியாவது ஜெயிச்சுட்டு நீ ஜெயிச்சதுக்கப்புறம் கெஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுதா அப்படிங்கிறத பாரு. நான் என்னால் வெளியே இருந்து அவனை எங்கேயாவது போய் அவனை கண்டுபிடிக்க முடியுமா, அவன் எப்படி இந்த சரௌண்டிங்குள்ளே தான் இருப்பான், ஸோ நான் வெளியே இருந்து அவனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். இன்னும் 9 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குல்லிங் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், அப்போ தான் என்னோட தங்கச்சியை காப்பாற்ற முடியும். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டாடோரியும் நம்ம ஃபியூச்சராகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவிட்டு அவங்களோட பிளான் போட்டு அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. நம்ம யூஜியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எல்லா பிளான்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க. பிளான் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அவன் ஃபியூச்சரோ சொன்ன மாதிரி நம்ம இட்டாடோரி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்குள்ளே போகிறான். ஸோ பில்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட கேட்குறான், நீ தான் இன்றைக்கி ஃபைட் பண்ண போகிற, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டேட் தான், நம்ம கெஞ்சி ஸ்கிரிப்ட் பண்ண தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கேப்லிங் பண்ணி நிறையா வரும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த அளவுக்கு நீ ஸ்கிரிப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக நடிக்கிறியோ உன்னால் கெஞ்சியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கப்ப நம்ம யூஜி சொல்லுவான், என்னால் எப்போ அவனை பார்க்க முடியும், எவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியும்னு கேட்குறப்ப அதான் இப்போ சொன்னேனே, உன்னால் எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுதோ நீ ஒரு ஒர்த்தான பீஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உன்னையே கெஞ்சி வந்து அவனை பார்க்குறதுக்கு கூப்பிடுவான். ஸோ நீ ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத உடனே நெக்ஸ்ட் மேட்ச்சில் காமி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டிங் கிரவுண்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பில்டிங்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் சாசரஸ், அதாவது நார்மல் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க, 2 சாசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா சாக்குனா நம்ம இட்டாடோரி ஃபைட் பண்ணுற ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேண்டா தான். ஸோ பேண்டாவும் இங்கே வந்ததுக்கு காரணம் நம்ம கெஞ்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ ஆல்ரெடி நம்ம மாக்கியை வந்து பேண்டாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டெங்கன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பா. ஸோ சப்போஸ் மாக்கி வந்து கண்டுபிடிச்சிருப்பா போல், அதனால் கெஞ்சி கூட்டு போகிறதுக்கு நம்ம பேண்டாவும் வந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணால் தான் கெஞ்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கெஞ்சியை மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேண்டாவும் இந்த மாதிரி ஒரு 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பான், ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாடோரியும் பேண்டாவும் தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபைட் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் கெஞ்சி அவனோட ரூமில் உட்காந்து அந்த மேட்ச்சை பார்த்துட்ருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், கெஞ்சி நீ என்ன மேட்ச் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எப்படியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டா தான் ஜெயிக்க போகிறான், ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக வச்சு மேட்ச் நடத்துகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பேண்டா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியாது. என்ன தான் நம்ம ஃபிஸ்ட்டில் வச்சு பேண்டாவை அட்டாக் பண்ணாலும் அதை பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டாவால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஒவ்வொரு தடவை அடிக்கிறப்பையும் நம்ம பேண்டா வந்து வலிக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டுருக்கு, ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்டர் கேட்டுட்ருக்கான், நீங்கள் பேண்டா நீ இங்கே அதுக்கு தான் வந்தியா அப்படின்னு கேட்குறப்ப பேண்டா ஆமாம் நானும் அவனை பார்க்குறதுக்கு தான் வந்தேன், பட் இது வரைக்கும் நான் அவனை பார்க்க முடியல, இந்த மேட்ச்சில் நீ ஜெயிச்சுன்னா அவனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம பேண்டாவும் நடிக்க ஆரம்பிக்குது. நம்ம இட்டர் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறோம். அடிச்சதுக்கப்புறம் வந்து பேண்டா டிஃபீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம யூஜி தான் ஜெயிச்சிடறோம். ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டா வந்து ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுது. அது ஆக்டிங் பக்காவாக தெரியுது பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யூஜி வந்து சொல்கிறான், ஏய் நீ ஆக்டிங் பண்ணுறது நல்லாவே தெரியுது, ஏன் இப்படி இவ்வளோ கேவலமாக நடிக்கிற அப்படின்னு பேண்டாவை பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கப்பயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் செக்யூரிட்டி தான் இவனை வந்து நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். அவனோட
அவனோட ஜுஜுட்சு டெக்னிக்கை வச்சு அவன் மறைஞ்சிருந்து இவனை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். எங்கே கெஞ்சியோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். இவங்ககிட்ட கால் பேசிகிட்டு இருக்கான் கெஞ்சி வந்து சொல்கிறான், அவங்கள 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ஏதோ சஸ்பீஷியஸ் தான் இருக்குது, அவங்கள நீ கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராராவை வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். கிராராவா அப்படிங்கிற அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுஜுட்சு ஹை ஸ்கூலில் இருக்க ஒரு சாசரர் தான், 3rd இயர் சாசரர். நம்ம கெஞ்சியும் ஒரு 3rd இயர் சாசரர் தான், ஓகேவா. ஸோ அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், என்னது நான் போகணுமா, எப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்க்க போகிறான். அதுக்கப்புறம் நம்ம பேண்டாவும் நம்ம ஃபியூச்சராவும் மீட் பண்ணுறாங்க ஃபைட் முடிச்சதுக்கப்புறம். அப்போ ஃபியூச்சரை வந்து கேட்குறான், சரி இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல தேடிட்டேன், ஆனால் கெஞ்சியை வந்து கண்டுபிடிக்கவே மாட்டேன், எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கேமரா வச்சுருக்காங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப பேண்டா, ஆமாம் நானும் 2 நாளாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் இது வந்து சட்டோரு கோஜோட டெக்னிக் மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம எந்த தான் அந்த பில்டிங்குள்ளே அந்த ரூம்குள்ளே போகணும்னு நினச்சாலும் நம்மளால் போக முடியாது, அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சியோட டெக்னிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, சரி நீ எதுவும் கவலைப்படாத, எப்படி யூஜி வந்து ஜெயிச்சு தான். ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் அவனை வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி ரூமுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவனையும் கெஞ்சியும் பேச வைப்போம். அப்போ தான் யூஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி குல்லிங் கேமுக்கு அவனை கூப்பிட்றதுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் ஃபியூச்சராகவும் சரி நீ சொல்கிற பிளானும் கரெக்டு தான், பட் இதுக்கு இடையில் யூஜிக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிடணும், நம்ம கெஞ்சியும் தேவையில்லை, ஒரு ஆளும் தேவையில்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே குல்லிங் கேமில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம பேண்டாவும் சரி நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஞ்சியை கன்வின்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேண்டாவும் ஃபியூச்சராகவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஸ்கெட்ச் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இந்த சைடு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம இன்டர்வல் யூஜி வந்து இந்த சைடு ஜெயிச்சிட்றான். ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து நம்ம கெஞ்சியை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லா ஃபைட் பண்ணியிருக்கான், எல்லா நான்சர்ஸ் அதாவது நார்மல் பீப்புளை ரொம்ப என்டர்டெயின் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இவனை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி வந்து அவனை கிராராவை அனுப்பி இவனை கூப்பிட்டு வர சொல்கிறான். கிராராவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். யூஜி நீ பார்க்க ரொம்ப எங்கே இருக்கியே, பரவாயில்லையே, இவ்வளோ ரொம்ப நல்லா அட்டாக் பண்ண, ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி ரொம்ப போர் அடிச்சு போயிருந்தான், ஆனால் உன்னோட ஃபைட்டு பார்த்து தான் அவன் கொஞ்சம் ஃபைட் அப் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே பில்டிங்க்கு மேலே இருக்க அந்த கெஞ்சி இருக்க அந்த சர்வைவர் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியை வந்து கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம கிராரா கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம கெஞ்சி அவனோட சொல்கிறான், இந்த மாதிரி எதுக்கு கேம்லிங் வந்து அப்படின்ட்டு. கேம்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக கொண்டு வரலான்ட்டு இருக்கேன் இந்த ஃப்ளைட் கிளப்பை, நீ ரொம்ப நல்லா ஃபைட் போட்டேன், நீயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னோடய ஃபியூச்சர் பிளானுக்கு நீ ரொம்ப தேவைப்படுவ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஃபைட்டுக்கு நீ 100 ரூபா ஜெயிக்கிற அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உன்னால் 10,000 yen வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும், அதனால் நீ ரொம்பவும் நல்லாவே ஃபைட் பண்ணுற, ஸோ நீ என் கூட இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம யூஜியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீ ஒரு சாசர் தானே, எதுக்காக உன்னை கிக் அவுட் பண்ணாங்க, நீ எதுக்காக அந்த மாதிரி ஹையர் அப்ஸ் கூடலாம் போய் சண்டை போட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரன் ஆகணும்னு ஆசை, ஸோ பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு வழி என்னென்னா இந்த மாதிரி கேம்லிங் ஆகிறது தான். ஆனால் நிறைய பொண்ணுங்களுக்கு கேம்லிங் பண்ணுறது பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன்னா நான் தோத்துருவணும் அப்படிங்கிற பயம், ஆனால் நான் இதுவரையும் ஒரு கேம்லிங் கூட நான் ஜெயிச்சதே இல்லை, ஸோ அதனால தான் கிராரா எப்பயுமே கூடயே இருக்கா, அதனால் எனக்கு நான் கேம்லிங்கில் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், இந்த கேம்லிங் அஃபிஷியலாக பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கேம்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம இன்டர்வல் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சியோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆக ஆரம்பிக்குது. நம்ம கெஞ்சி அதை பார்த்துட்டு அந்த மொபைல் அட்டன்லாம் பண்ண மாட்டான். அவன் மட்டும் எந்திரிச்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சோடா பாட்டில் லைக் பக்கத்தில் இருக்க அந்த வெண்டிங் மிஷினுக்கு போய் யூஜி உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். நம்ம யூஜி ஆமாம் எனக்கு ஆல்கஹாலாக இல்லாமல் இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஆல்கஹால் வேணாமா, ஏன்னா இவ்வளோ பெரிய பையனாக இருக்க ஆல்கஹால் வேணாங்கிற, சரி ஓகே விடு உனக்கு கோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோக்கை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உனக்கு சட்டோரு கோஜி யாருன்னு தெரியுமா யூஜி அப்படின்னு கேட்குறான். யூஜி வந்து பார்த்தீங்கன்னா சட்டோரு கோஜிவா யார் இது, எனக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம கெஞ்சி கேட்குறான், நீ ஒரு சாஸ்திரராக இருக்க ஆனால் சட்டோரு கோஜி யாருன்னு உனக்கு தெரியாதா, நீ ஏன் இந்த மாதிரி தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டான் போல். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான், சட்டோரு கோஜி தெரியாமல் ஒரு சாஸ்திரரே இருக்க முடியாது, நீ எதுக்காக நடிக்கிற, நீ எதுக்காக இங்கே வந்த, நீ ஹை ஸ்கூலோட ஏஜென்ட்டா, ஜுஜுட்சு ஹை ஸ்கூலோட ஏஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிராரா எனக்கு இந்த மொபைலுக்கு எனக்கு கால் பண்ணாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம், ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு மூல காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு டோர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, அவனோட டெக்னிக்கில் டோர் மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம அதிலிருந்து எப்படி இன்டர்வல் யூஜி வந்து தப்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் சரி நான் சொல்கிறது கேளு, நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்க மாட்டான். இல்லை அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நான் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இப்போ நீ வந்ததுனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹெட் டு ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 5 முடியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
பட் இந்த கஸ்டு டெக்னிக், இந்த கஸ்டு அந்த ஸ்பிரிட்டு, ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக அந்த ஏகாவோட ஸ்டார்டிங்லாம் ஒன்றுமே புரியல எனக்கும். நான் அடுத்த தடவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அடுத்த எபிசோடில் கரெக்டாக பண்ணுறேன். அண்டு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவிலேருந்து நான் அது வந்து நான் கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஓகே காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.